முத்து கடல் குடித்து மூன்று நெறி வளர்த்து கற்று கலை மிகுந்த தமிழகத்தில் முத்து நகரான தூத்துக்குடியில் கல்வி தந்தை கர்ம வீரர் காமராஜர் ஐயா பெயரிலே அமர்ந்திருக்கும் கல்லூரியிலே யாத்தரும் பாடலும் யாத்தரும் கவிதை என்னும் பலா என வடிவில் வாங்கிக் கொண்டு காலமெல்லாம் மூப்பில்லா வாழும் தமிழ் அன்னையின் பெருமையையும் தமிழரின் பெருமையையும் சாதி மதம் பேதம் எதுவும் பாராமல் அத்தனையும் ஒன்றாக இணைத்து ஒரு இணை குழுவாக அமைத்து அது தமிழண்டா கலை குழுவாக வடிவமைத்து செயல்பட்டு கொண்டிருக்கும் சகோதரர் அண்ணன் பாசத்திற்குரிய ஜெகை ஜீவன் அவர்களின் தனி மென்மேலும் தொடர வேண்டும் என்று சொல்லி ஐயா எப்பா ஐயப்பா இந்த பட்டிமன்ற நடுவர் யாரப்பா என்னை போய் பல பேச்சாளர்களையும் நடுவர்களையும் உருவாக்கி தந்த ஐயா புத்தேரி செல்லப்பா அவர்களையும் வழங்கி கோலார் சுரங்கத்திலே வெட்டி எடுத்தால் தங்கம் அந்த தங்கம் நாட்டிற்கு பெருமை சேர்த்தது. அதே போன்று இந்த வேலையிலே இதற்கு முன்னே நடந்தது கவி அரங்கம் தமிழுக்கு பெருமை சேர்த்தது. அந்த தமிழின் இலக்கிய நண்பர்களுக்கும் தலைமையேற்று நடத்தி தந்த ஐயா தொடர் சங்கரலிங்கம் ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நுனி நாட்டிலே ஆங்கிலம் பேசினார் அவன் அறிவாளி என்று நம்பி என் சின்ன தம்பி அம்மாவை அழைக்கிறானே மம்மி மம்மி இதை பார்த்து என் தமிழனை அழுகிறாளே விம்மி விம்மி அந்த கண்ணீரை துடைக்க அம்மாவை அம்மா என்று அழைப்போம் என்று உங்கள் கை தட்டலோடு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு வருகிறந்த உங்களையும் வரவேற்று என் உரை தொடங்குகிறேன். நடுவர்களே எப்படி பண்பாடு பேருக்காங்கன்னா நான் நிறைய எடுத்துட்டு வந்தேன். ஆனா பதிப்பிட்டு சொன்னா போதும் நினைக்கிறேன். முதியோர்கள் வந்து காடு வேலை பண்ணி தாத்தா பாட்டிய காடு தான் முதல் சகோதரர் சொன்னாங்க. உண்மைதான் தாத்தா பாட்டிகிட்ட வா ஆசீர்வாதம் தாத்தாவை பெருசு நீ வாயை கொடுத்துட்டு சும்மா ஒரு அறிவுரை சொன்னாலும் எவனாவது கேட்கலாம் தாத்தாவை யாராவது கேட்கலாம். அன்னைக்கு என்ன செய்வோம் பெருசுன்னா கூட பரவாயில்லையா. எங்க ஊர்ல ஒரு பையன் என்ன செஞ்சா தெரியுமா, தாத்தா ஈச்சி சேர்க்க படுத்திருந்தாரு, பின்னால் உள்ள கப்ப முடிய வச்சுட்டான். தாத்தா குழந்தைய சோழ நம்ம குடிச்சு எந்திரிச்சு தாத்தா பாட்டி காலில் வந்து பிறந்தாங்க. என்ன செய்வோம், தாத்தா பாட்டி காலில் வந்து திருநாள் கொண்டு போய் தாத்தா திருநாள் தாத்தா அப்படின்னு தாத்தா காலில் வந்து தாத்தா ஒரு 10 ரூபா 5 ரூபா கொடுத்தா கூட அது பெருசா நமக்கு நடக்கும். அது பண்பாடு. இப்ப பிறந்த நாளுக்கு பெரிய கேக்கு வச்சு இவர் வீட்டுக்கு வாழை வெட்டு வாழை வெட்டிட்டு நுனி நாட்டில் அந்த கேக்க ஊட்டி போட்ட வாயை குத்துறான். எப்படி இருக்கு பண்பாடு? இன்னும் கொஞ்ச நாள் என்ன செய்வாங்க தெரியுமா, கேக் அப்படி வைப்பான். அவளுக்கு வாயை பழக்க துப்பாக்கி வச்சுருவாங்க. வாய் வந்து பண்பாடு சீரழித்து போய்கிட்டு இருக்கு. பண்பாடு நாளைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான். முன்னாடி சொன்னாரு உத்திரை ஐயா சகோதரன் போயிட்டாரு. உத்திராணிய காலம் தட்சிணாய காலம் சூரியன் திசை பயணத்தை எடுத்து எடுத்தான். நாங்க என்ன சொல்றோம், அந்த காலத்துல இருந்துச்சு நாங்க சொல்லல. இப்ப என்ன காலம், பண்பாடு குடி தோண்டி பொழைத்து கலிகாலம். அந்த காலத்துல வாழ்ந்த தலைமை முதல் உனக்கு தாத்தா ஒன்னாந்து
நம்பி கொடுக்கலாம். என்கிட்ட ஒருத்தர் வாங்கலாம், 1ஆம் தேதி தாங்கன்னு சொல்லலாம். வந்துட்டு இருக்கு மாசம் 1ஆம் தேதி. எப்போ உனக்கு 1ஆம் தேதி சொல்றேன். நம்பி கடன் கொடுக்க முடியுமா? அன்னைக்கு மரணத்துக்காக வாழ்ந்தாயா? ஒரு பேச்சு பொருளாதார கொடுத்தான். நீங்க நம்பி கொடுக்க முடியுமா? முடியாத முடியுமா? நீ கல்யாணம் வீடு நடந்து நீ 1000 விடாமட்டி 1000 போஸ்ட் அடிச்சு கல்யாணம் நடத்தினாலும் சூப்பர் கிடையாது. சில பேர் தாலியை வீட்டுல மறந்து வச்சுட்டு வந்துருந்தான். வச்சு நோக்கத்தை பார்த்தால் மாப்பிள்ள கல்யாணம் என் ஃப்ரெண்டு சூப்பரா நடத்துவாங்க. அப்படி என்ன நடத்துறான்? உடனே கட்டம் வச்சான் தெரியாது. என்ன சாப்பாடு போட்டா தெரியாது. எத்தனை மணிக்கு காலி கட்ட தெரியாது. நீ எங்க இருந்தா நான் மாப்பிள்ள காலையில எந்த கம்பூஸ்ல நடந்தேன். கல்யாணம் முடிஞ்சு தூக்கு வந்து கம்பூஸ்ல நடந்துதான் அவன் கல்யாணம் செய்வான். பொண்ணை நம்ம பார்க்க முடியாது. அப்பா அப்பா கூப்பிடுவாரு. பொண்ணு பார்த்துருக்கு. அதுல ஒரு வசதி இருக்கு. பொண்ணு நம்மளை பார்த்துட்டு வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. அது வேண்டாம் சொல்லிட்டு வேண்டாம். பொண்ணு பார்த்தாலும் தெரியும், மாப்பிள்ள பார்த்தாலும் தெரியும். நம்ம பார்க்கலனாலும் பேசியே கல்யாணத்துக்கு முடிவு ஒரு மாதம் பார்க்காம கல்யாணம் முடிச்சு 4 நாள் கழிச்சு ஐயா பேசவே கொடுத்துருக்காங்க. இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு பார்க்க மாட்டாங்க, அவங்களே பொண்ணை பார்ப்பாங்க, அவங்களே மாப்பிள்ளை செலக்ட் பண்ணிடுறாங்க. அப்பா என்ன நமக்கு அப்படி லவ் பண்ணுறப்பா அப்படியாமா? இல்லவா நான் வேற பையன் அதெல்லாம் முடியாதுப்பா, நான் அவன் இல்லைன்னு செத்துருவோம்ப்பா. அப்படியாமா? ஒருத்தையும் ஒரு பிள்ளை வச்சிருப்பான். சரி இருக்குங்கப்பா. ஒளியுது 1 மாதம் ஆகும். எப்பா என்னப்பா அவனோட வாழ்ந்தா நான் செத்துருப்பா. ஏன்பா? அவன் டார்ச்சர் தாங்க முடியலப்பா. ஏன்பா? அப்பா சொன்னாங்கப்பா எங்கிட்டு போய் பண்ணுவாரு? கல்யாணம் முடியுதுக்கு கல்யாணத்துக்கு மறுநாள் கல்யாணம், மறுநாள் கல்யாணம் பொண்ணு ஓடிடுவான். எத்தனை இடத்துல பேப்பர்ல செய்திருக்கிறது? கொடுத்து வச்சா நம்ம வீட்டுலாம் ஓடிட்டா நம்ம தப்பிச்சிருக்கோம். அது எந்த தலைப்பு பேசுறது தெரியுமா? திருமண வாழ்க்கை சொர்க்கமா நரகமான இது கொடுத்து வச்சுன்னு சொல்லலாம். இது பண்பாடு கலாச்சாரம் பண்றது தப்புதானே? அப்ப என்ன பண்பாடு இருக்கு? ஓடுதானோ கொய்யா நல்லா இருந்தாங்கன்னா அவளை கட்டிக்கிட்டு தான் இருக்கலாம். ஒரே செலவு 2 கல்யாணம் முடிஞ்சிருந்தாங்க. நமக்கெல்லாம் கொழுந்தியா இருந்தாலும் பாதி ஆகிட்டேன். அப்ப என்னங்க அப்பா பண்பாடு இருக்கு? என்ன பண்பாடு கிடையாது. என் வீட்டுல சொன்னாங்க நீங்க பொட்டு ஸ்டிக்கர் போட்டு வைக்கணும். அந்த நேரத்தில் இப்ப ஸ்டிக்கர் போட்டு வச்சிருக்கான். என் வீட்டுல இந்த மணிப்படத்துல ஸ்டிக்கர்ல மணிப்படம் போட்டு படத்துல மணிப்படம் போட்டு ஒரு ஸ்டிக்கர் என்னீங்க இதான் தாராமணி. தாராமணி நெத்தில இருக்கா? அப்படியா? தெற்கில தாராமணி இருக்கா? அப்படிங்கிற பண்பாடுக்கு சீரழிவு இருக்க நடுவர்களே, கலாச்சாரம் பண்பாடு பேணி காக்கப்படவில்லை நடுவர்களே. அன்றைக்கு போர்க்களத்திலே ஒரே சீக்கிரம் குறிக்க நடுவர்களே, போர்க்களத்திலே புறநானூற்றிலே ஒருவர் மடித்து கிடைக்கிறான் என்று ஒரு செய்தியை வந்து உன் மகன் களத்திலே மடித்து கிடைக்கிறான் என்று ஒரு செய்தியை தாய் கிழவியிடம் வந்து சொல்வான். தாய் கிழவி உடனே இருந்து சொல்வான், மரணம் கிடைக்கிறே மரணம் கிடைக்கிறானே
சரி. இப்படிப்பட்ட விழாக்கள் எல்லாம் நடப்பதனால் பண்பாடு பாதுகாக்கப்பட வேண்டிய என் ஆசையே. ஆனா இப்ப பாதுகாக்கப்படவில்லை. இப்படி போட்டு நிகழ்வினால் அது பாதுகாப்புக்கு பணி தொட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். சிறப்பு, ரொம்ப அருமையான முறையை அவர் கொடுத்த பணியை ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்கேன். ரொம்ப நிறைய விஷயங்கள் அவர் பேசுறதுலேருந்தே நான் நிறைய பேசலாம், ஆனால் கேட்கறதுக்கு நிறைய பேர் இல்லை. அதனால அடுத்தாலும் நம்ம அந்த அணியில பேணப்படுகிறது தானே. திபு பாரதி நம்ம தூத்துக்குடி மண்ணை சேர்ந்தவர். உங்களுக்கு யாருக்கும் தெரியும் இல்லையா? நம்ம செல்வராஜ் வாங்க வாங்க வாங்க.